ஹாய் ஹலோ சிஸ்டர் பேஸ் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் இன்றைக்கி வந்து மார்ச் 8 விமன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி விமன்ஸ் டே, மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிற எல்லா சிஸ்டர்ஸ்க்கும், எல்லா தாய்மார்களும், எல்லா சகோதரிகளுக்கும், எல்லா அம்மாமார்களுக்கும், எல்லாத்துக்குமேவும் ஹாப்பி விமன்ஸ் டே சொல்லிக்கிறேன். ஒன்று மட்டும்தான் எப்பயும் போல் சொல்லிக்கிறேன், பி யுவர் செல்ஃப். நீங்களாகவே இருங்க, யாருக்காகவும் எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணாதீங்க. அப்படியே மாறினாலும் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் வேறு எதுக்காகவும் சேஞ்ச் பண்ணிக்காதீங்க. உங்கள் குணத்தை, நல்ல குணத்தை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஏமாளியாக இருக்க, கோமாளியாக இருக்க அப்படின்பாங்க. ஸோ ஏமாறலாம், கோமாளியாக இருக்கலாம். அது அடுத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாத வரைக்கும் நம்மளுக்கு ஏற்படுத்துதுன்னா அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் நிறையா விதமான ப்ராப்ளம்ஸை இன்னும் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கடந்து வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. ஹாப்பி விமன்ஸ் டே. இன்றைக்கி வந்து மகளிர் தினம். எனக்கு ஒரு சின்ன ஐடியா தான். என் மைவித்தில் வந்து நிறையா பேர் வந்து லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போயுமே எல்லாருமே ஏதோ ஒரு வேலை செஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டு ஏற்கனவே சேவிங்ஸ் வந்து பெட்டர் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ ஏன் நம்ம ஒரு சேவிங்ஸ், ஏன்னா இது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்து மைவீத்தில் அமௌண்ட் வராதுலேருந்து நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிருந்தாலுமே நேரம் ஒரு அமௌண்ட் எடுத்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. சேர்த்துருந்தாலுமே எங்கே நம்ம சேர்த்துருந்தா அதை விட்டு நோண்டி எடுக்கவே உண்டியில் போட்டு சேர்த்தோம்னாலே விட்டு உடச்சல நோண்டி எடுத்துகிற மாதிரி தான் இருக்குது. சேர்த்து வைக்கிற மாதிரி சுச்சுவேஷனே வர மாட்டேங்குது. சரி, ஒரு 2 தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமே, ஒரு ரெசல்யூஷன் மாதிரி எடுத்து பார்ப்போமே, கண்டிப்பாக ஒரு சேவிங்ஸ் போடுவோமே அப்படின்ற ஒரு எண்ணம் தான். கண்டிப்பாக வந்து நீங்களே என் கூட சேர்ந்து ட்ரை பண்ண இன்னும் பெட்டராக இருக்கும். நான் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ தினம் வந்து இந்த 2, 4, 6 அப்படின்னு சேர்ப்பாங்களே, ₹2 4 வரைக்கும் நம்ம கையில் எவ்வளோ கிடைக்குதோ அந்த டே வந்து நம்ம அடிச்சிடணும். ஸோ அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான், தெரியாதுன்னு இல்லை. கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருச்சுன்னா எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுவும் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். நான் வந்து நைட்லேருந்து, அதாவது அதுக்கான டப்பா எதுவுமே எடுத்து வைக்கல. பார்த்துட்டு அது என்னென்னு கலெக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். சேர்த்து வைக்கலாம் வாங்க. சேமிப்பு வந்து ரொம்ப அது திருதுளி பெருவெள்ளம்னு ஏற்கனவே நான் போட்டிருந்துருப்பேன். பார்ப்போம். அடுத்து வந்து இந்த கேஸ் முடிகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும், எவ்வளோ நாள் இழுப்பாங்க, இது எப்போ முடியும் அப்படின்ற நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங் கூட கிடையாது, ஒரு ஐடியா கூட கிடையாது. அதனால் அது வரைக்கும் நம்ம வர வரைக்கும் நம்ம அதில்க்குள்ளே எதாவது சேர்த்துற முடியுமா அப்படின்னு பார்ப்போமே. கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ₹2 கிடச்சாலும் போடலாம். இல்லை அந்த 365 நாள், அதான் 1 இயர் வந்து சேலஞ்சு. அது வித்தின் மைவித்ரி அமௌண்ட் வர்றதுக்குள்ளேயாவது நம்ம ஏதாவது ஒரு சேர்த்து வச்சிடலாமா, இல்லை அதுக்குள்ளே வருதா அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக தான். எல்லாத்துக்கும் தயவுசெய்து என் கூட சேர்ந்து எல்லாருமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து எனக்காண்டி நான் சப்போர்ட் என்னோட இதுக்காண்டி தான் நான் செல்ஃபிஷ்னு கூட வச்சுக்கோங்க. நானும் உங்களோட சேர்ந்து ஒரு போட்டிக்காகவாது சேர்த்து சேவிங்ஸ் பண்ணுவேன் இல்லையா. ஸோ 365 நாள் 2, 4, ஒரு நாளைக்கு ₹2 கிடச்சாலும் போடலாம், ₹10 கிடச்சாலும் போடலாம். அதை வந்து நம்ம அப்படியே அடிச்சுக்கிட்டே வரலாமே. சப்போர்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் வாங்க. என் கூட ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து சேர்த்து வைங்க. தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 4 மணிக்கு லைவ் போகலான்னு இருக்கேன். வேறு ஐடியா லைவில் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக லைவ் அட்டன் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஐடியானா சொல்லுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.